திரு சுப்ரத்தினம், இது நூற்றாண்டு விழாவினுடைய பின்னணியில அரசியல் இருக்கிறது அப்படின்னு சில விமர்சனங்கள் வர நேரத்தில் தான் கட்சியால் பலனடைந்தவர்கள் கட்சிக்கு பெருந்தன்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற விமர்சனங்களையும் சேர்த்தே வைக்கிறாங்க. அது ஆப்வியஸா திரு ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி வருது. இல்லை, இதில் உள்ளபடியே திருமதி ஜானகியம்மாருக்கு புகழ் சேர்க்கக்கூடியதாக இருந்தால் அந்த மாதிரி ஜானகியம்மார் எப்படி தன்னலமற்ற முறையில் தியாகம் செஞ்சாங்களோ கட்சி இணைப்புக்காண்டி, இன்றைக்கு ஒன்று பிரச்சனை, ஒரு சகோதர யுத்தம் தான் நடந்துருக்கு, பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் எல்லாரும் இணைந்து இந்த விழாவை நடத்தினால் உள்ளபடியே அவங்களுக்கு சிறப்பு செய்கிறதா இருந்திருக்கும். அதை விடுத்து அவர் திரு இபிஎஸ் அவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதும் அங்கேயும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து பேசியதும் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட திரு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, அந்த இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த சில கருத்துனா அது அதிமுகவின் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் தான். அதிமுக எப்படியெல்லாம் சோதனையை ஃபேஸ் பண்ணிருக்கு, அதிமுகவுக்கு எப்படி யாரெல்லாம் சோதனை காலத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லும் போது அதை நீங்க அரசியலா பாக்க இல்லைங்க. சோதனைனா ஒரு முதலமைச்சர் ஆக்குனவர்களை நீக்கினது சோதனை தானே. ஒரு முதலமைச்சர் ஆக்குன இது கூவத்தூர்ல ஒரு முதலமைச்சர் ஆக்குவதற்கு உதவி செய்த, ஆக்கிவிட்டு தனக்கு சிறைச்சாலை உறுதி என்று திறந்த பிறகும் ஒரு வார காலம் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று ஒரு முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைத்தது, அதற்கான வழிவகைகளை செய்தது திரு டிடிவி தினகரன். அதற்கு பிறகு ஆட்சி தொடர்பதற்கு உதவி விவரான ஓபிஎஸ் அவர்கள். இப்படி அத்தனை பேரையும் திரு இபிஎஸ் அவர்கள் பழிவாங்கக்கூடிய வகையிலே தன்னிச்சையாக நீக்கி இருக்கிறார்கள் என்றால் அங்க அந்த அரசியல் அது துரோகம் இல்லையா? அது துரோகம் இல்லை. அது கட்சிக்கு இந்த வர 72 தூங்கப்பட்ட இயக்கத்திற்கு உருவான கரும்புள்ளி அல்லவா? எனவே நம்ம எல்லாத்தையும் கொட்டி அலசி பார்த்தோம்னா அங்க தவறுகள் நடந்திருக்கு. சரிங்களா? நாங்க அன்னைக்கு தலைமை கழகம் போனது என்னன்னா, அன்றைக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர். சரி, பொதுக்குழு நடக்கிறப்ப அவர் நீக்கப்படல. பாலா சார் நீக்கப்படவில்லை. ஓபிஎஸ் அவர் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டி அஸ் கோஆர்டினேட்டர் தலைமை கழகத்துக்கு போறாரு. எப்பவுமே பொதுக்குழு செயற்குழு நடந்தால் தலைமை கழகம் திறந்திருக்கும். ஏன் தலைமை கழகம் பூட்டப்பட்டது? ஒன்று. அது மட்டும் இல்ல, அங்கே சென்றிருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 8 மாவட்ட செயலாளர்கள் மாடிகளில் இருந்து முதலில் கட்டை விட்டு எரிந்தது யார்? தாக்குதலை தொடுத்தது யார்? தள்ளுமுள் உண்டாக்கியதற்கு எப்படி உண்டாக்கியது? இப்பொழுது மட்டும் நடக்கவில்லை. நீங்கள் தலைவர் மறைவுக்கு பிறகு இது சட்டமன்றத்தில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆதரவு 27 எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்ட பிறகு டாக்டர் நாவலர் உட்பட இதேபோல் தலைமைகளுக்கு செல்ல முயன்றார்கள். முதல் நாள் வரை டாக்டர் நாவலர் கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர், சரிங்களா, ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அம்மாவோட போய் அங்கே தலைமை கழகத்தை பூட்டிடுறாங்க, உட்கார்றாங்க. டாக்டர் நாவலர் தாக்கப்பட்டார், அம்மா தாக்கப்பட்டார். எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரணி செயலாளர் திரு ராஜாவுடைய மண்டை உடைக்கப்பட்டது. அராஜகம் அன்றைக்கு அரங்கேறியது. திரு PH பாண்டியன் அவர்கள், மறைந்த PH பாண்டியன் அவர்கள் சட்டமன்றத்தில் எப்படி அப்ரப்டா அம்மாவோட எம்எல்ஏக்களை நீக்கிட்டு அவங்க எண்ணிக்கையவே குறைச்சிட்டு அதனால தானே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஹிந்துல அழகான ஒரு ரைட்டப் எழுதியிருக்கான். Short eventful stint, Janaki Ramachandran was the first CM to lose power due to political deadlock ன்னு சொல்றாங்க. அரசியல் ஸ்திரத்தன்மை இன்மையின் காரணமாக ஆட்சியில் இருந்தவர் ஜானகி ராமச்சந்திரன் சொல்றாங்க. காரணம் என்னங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக அன்றைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அது ஒரு பகுதி இல்ல. நீங்க ஜார்ஜியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏற்பட்டிருக்க பிளவு வரையும் அவங்க ஒப்பீட்டளவில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்படி ஒரு பிளவு ஏற்பட்ட காலத்திலும் கூட பெருந்தன்மையாக கட்சியையும் சின்னத்தையும் கட்சிக்கான அலுவலக இடத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனா இன்னைக்கு கட்சியையும் பெரும்பான்மையான உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில சிலர் செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு பெருந்தன்மை இல்லை அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. பெருந்தன்மை திருமதி ஜானகி அம்மையார் இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய நேரத்தில் வாழ்த்தப்பட வேண்டியவர், வணங்கப்பட வேண்டியவர். இருந்தாலும் கடந்த அரசியல் சம்பவத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் புரட்சியாளர் அம்மாவை தான் கொள்கை செயலாளராக்கி, சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக்கி, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக்கி தொடர்ந்து தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அடையாளப்படுத்தி வந்தார். திருமதி ஜானகி அம்மா எந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ல ஏற்றினாங்க? அவங்க எந்த தலைவர் மறைவுக்கு பிறகு அன்றைக்கு அம்மா என்ன சொன்னாங்க? பெருந்தன்மையா அன்றைக்கு திரு ஆர்மி குரூப், அம்மா தலைமையில் ஒரு குரூப் இருக்கு, சரிங்களா? தலைவர் காலத்தில் அம்மா சொல்றாங்க, கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் கூடிய நாவலரே மீதி இருக்கும் 2 ஆண்டு காலம் தொடரட்டும். எனவே இந்த சூழல் நீடிக்கட்டும். தலைவர் உருவாக்கின ஆட்சி 89 வரையில இருக்கு, கம்ப்ளீட் ஆகுன்னு சொன்ன திருமதி ஜானகி அம்மையார் எதற்கு முதலமைச்சராக உடன்பட்டார்? பிறகு ஆட்சி கவிழ்ந்த பிறகு உடனடியாக அவர் தலைமை கழகத்தை ஒப்படைக்கல, உடனடியாக சமாதானம். She tested the electoral battle.
டெஸ்டட் தி எலக்டரல் வாட்டர்ஸ் சொல்றது புரியுங்களா? தேர்தலை சந்திக்கிறார். அவர் கணவர் வென்ற 5000 மைல்களுக்கு அப்பால் அமெரிக்காவில் இருந்து எம்ஜிஆர் வென்ற ஆண்டிபட்டி தொகுதியில் பின்னடைவை சந்திக்கிறார். திரு PH நீங்க தேர்தலை நிரூபிச்சாங்கன்னு சொன்னா இப்போ அதே மாதிரி சில சூழல் வந்தது. இப்போ அந்த மாதிரி சூழல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தல்ல அதே மாதிரி தேர்தல் மூலமாக நிரூபித்திருந்தால் ஏன் இங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல, யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம் கட்சி வந்துவிடும் அப்படிங்கிற முழக்கம் எல்லாம் முன்வைக்கப்பட்டதுல நீங்க சொல்லி தேர்தல்ல ப்ரூவ் பண்ண மாடல் அப்படின்னா இந்த முறை தேர்தல் அது ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல. திருமதி ஜானகி அம்மையார் தானே பின்னடைவை சந்தித்த பிறகு சொல்றீங்களா, திரு PH பாண்டியன் அவரோட பாக்கெட் பரவன்னு சொல்லக்கூடிய சேரநாடு தொகுதியில் அவர் மட்டும் வென்ற பிறகு அவர் உணர்த்தப்படுகிறார். சரிங்களா, வேணாமா என்ன இப்ப மக்கள் ஆதரவு என்பது மக்களுடைய வேறங்க அண்ணா சொன்னது போல உங்க மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புங்கிறவர்கள் ஜெயலலிதாவை ஆதரிச்சிட்டாங்க. எனவே நம்ம அதோட ஒட்டி போயிருந்தா நல்லது என்று சொல்லிடுறேன் சார். முத்துசாமி அண்ணன் உட்பட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அண்ணன் முத்துசாமியிலிருந்து அத்தனை பேர் சொன்னதன் காரணமாக இணைப்பு பாலமாக திருமதி சசிகலா நடராஜன் அவருடைய கணவர் திரு நடராஜன் போன்றவர்கள் செயல்பட்டு அன்றைக்கு அந்த இணைப்பை உருவாக்கினார்கள். இணைப்பு நீங்க சொல்ற ஒப்பீடு எனக்கு நல்லா புரியுது, அந்த வரலாறு எனக்கு நல்லா புரியுது. நீங்க சொல்ற மாதிரி தேர்தலில் தோற்ற பிறகு அப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் அப்படின்னா அந்த ஒப்பீடு திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொருந்தாதான் நான் கேக்குறேன். அவ்வளவுதான். எந்த எம்பி எலெக்ஷன்ல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாரா? திரு ஓ பன்னீர்செல்வத்தை நாங்க தாங்க சார் இந்த ஒற்றுமை இன்மைதான் தோல்விக்கு காரணம் அப்படின்னா அதை நீ திரு ஓ பன்னீர்செல்வமும் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர்களும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற அந்த ஒப்பீடு PH பாண்டியனுக்கு சொல்லக்கூடிய ஒப்பீடு திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொருந்தாதா? சார், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வித்தவுட் எனி ப்ரீ கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷன்ஸ் இல்லாம இணைப்புக்கு நாங்கள் தயார்னு வெளிப்படையா பல முறை சொல்லியாச்சு. சொல்றது புரியுதுங்களா? இன்று வரை ப்ரொஃபசர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் என்ன சிதைந்து விடக்கூடாது, எனவே ஒற்றுமைதான் முக்கியம், இந்த தேர்தல் நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள், திரும்ப பேசி வருகிறோம். ஆனால் எந்த நிலையிலும் அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் ரொம்ப இக்கட்டான சூழலில் தள்ளப்பட்டதன் காரணமாக ராமநாதபுரத்தில் நிற்கிறார். அங்கே ஓ பன்னீர்செல்வத்தை அன்றைய முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கொண்டு வந்து நிறுத்துறாரு, அதை மீறி 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. சொல்ல புரியுதுங்களா? இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன அந்த அம்மா 27 தொகுதியில் ஜெயிச்ச மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்களா? 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு சார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. ஏன்னா மிக கேவலமான தோல்வியை சந்திச்சிருக்கு. இதற்கு ஒரே மருந்து இணைப்பு தான். பதில் சொல்றாரு, சோதனை காலம்னு ஒன்னு இருந்து தோல்விகள்னு ஒன்னு சந்திச்சா அது எல்லாரையும் பட்டியலிடுறாரு. எந்தெந்த ஆண்டு தேர்தல்ங்கிறது முதற்கொண்டு பட்டியலிடுறாரு. அதுல திரு எம்ஜிஆர் உட்பட ஜெயலலிதா உட்பட எல்லாரும் தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த தோல்வி சோதனைகளுக்கு பிறகாக ஒரு வெற்றி கிடைக்கும், அப்படி நமக்கும் ஒரு வெற்றி வரும் அப்படின்னு வருங்க. அம்மா 91ல 96ல தோக்குறாங்க. 96 1998 itself she had bounced back. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி உட்பட மற்ற கட்சிகளில் கூட்டணி வச்சு மிகப்பெரிய வெற்றி பெறாங்க வாஜ்பாய் பிரதமர் ஆகிறதுக்கு. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1980 77 ஆட்சி கலைக்கப்படுது, 80 வெற்றி கொள்கிறார், உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி காண்கிறார், 84 வெற்றி பெறுகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்தா கூட தோல்வி அடைந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் நகர்மன்றத்தில் பிடிக்குது. சொல்ல புரியுதுங்களா? எனவே வெற்றி தோல்விங்கிறது இவர் தொடர் தோல்விகளை பின்னடைவை சந்தித்து வருகிற பொழுது நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? முதற்கட்ட கருத்து நோய்க்கு என்ன மருந்து? நான் பதில் சொல்றேன். எல்லாரும் முதற்கட்ட கருத்தை வாங்கிக்கலாம். நான் பதில் சொல்றேன். அவர் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்களை பத்தி எல்லாம் பேசுறாரு. ஒரு பக்கம் என்ன பண்றாரு, விஎன் ஜானகி அம்மையார் எந்த அரசியல் அதிகாரத்திலையும் இல்ல அப்படின்றாரு. அப்போ சசிகலா அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாங்க? அம்மா இருக்கும்போதே நான் அரசியலுக்கு வரமாட்டேன் கடிதம் எழுதி கொடுத்தாங்க. சிறைக்கு பின்னாடி வெளியே வந்த பிறகு நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால அரசியல் அதிகாரத்தில் இல்லாதவங்களை பத்தி அவர் பேசுறது முற்றிலும் அவருடைய அது முரண்பட்ட விஷயம். இன்னொரு விஷயம், டிடிவி அவர்கள் அம்மா இருக்கும் போதே அங்கிருந்து முற்றிலுமாக அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர். அப்ப அவரை பத்தி என்ன சொல்றாரு? அரசியல் அதிகாரத்துக்கு வரலன்றாரு. அப்ப அரசியல் அதிகாரத்துக்கு வராத சசிகலா அவர்களை பத்தியும் டிடிவி அவர்களை பத்தி என்ன பண்றாரு? அடுத்து தோல்வியை பத்தி பேசுறாரு. ஒரு தனி மனிதனுடைய ஓட்டு வங்கியை பத்தி ஒட்டுமொத்த அதிமுக ஓட்டு வங்கியோட ஒரு ஒப்பிட முடியாது. 21 தேர்தல் எந்த இடத்துல சுற்றுப்பயணத்துக்கு போகாம தோத்து போகணும். 3% ஓட்டுல நாங்க ஒழுங்கா சுற்றுப்பயணம் அவர்களுக்கு அதிமுகவினுடைய அல்லது ஒட்டு அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற சூழல்லையா அவங்க யார் முதலமைச்சர்ங்கிறத தேர்ந்தெடுத்தாங்க? அதிகாரம் இல்லாமையா திருமிகு சசிகலா அந்த முடிவை எடுத்தாங்க?
யாரு தீர்மானிச்சங்கன்றத பத்தி இல்ல, அவங்க அதிகாரத்துக்கு வர்றத பத்தி நம்ம விவாதிச்சிருக்கோம். அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நான் அதிகாரத்துக்கு வர மாட்டேன், அரசியல் அதிகாரத்துக்கு வர மாட்டேன் எழுதி லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது சாட்சி, ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தெரியும், இந்தியா முழுக்க தெரியும், தமிழ்நாடு முழுக்க தெரியும், இவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன முரண்பாடு இது? முரண்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீக்கப்பட்ட 16 பேரில் மீது சசிகலா அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு அவரை செயற்குழு உறுப்பினராக அம்மா நியமித்தார்கள். அரசியல் அதிகாரத்துக்கும் வர மாட்டேன் கடிதம் எழுதியிருக்காங்க சார். அவங்க இருக்கிற வரைக்கும் எந்த அரசியல் அதிகாரத்துக்கும் அவங்க வரல, ஒரு கவுன்சிலரா கூட வரல. இங்க அதிமுக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆரினுடைய மனைவி சில காலம் முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுது. கொஞ்சம் தாமதமா அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது இதுல கௌரவப்படுத்தக்கூடிய நோக்கத்தை தாண்டி இதுல சில அரசியல் கணக்குகள் இருக்கு அப்படிங்கிற காரணமும் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நூற்றாண்டு விழாக்கள் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள், இந்த கட்சிக்காக உழைத்த மாவீரர்கள் இவர்களுக்காக கொண்டாடுவது வழக்கம்தான். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவும் கொண்டாடுது. ஆனால் இந்த நேரத்தில் கொண்டாடுவதற்கு ஒரு அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. அந்த அரசியல் இருக்கிறதான்னு கேள்வியிலேயே அரசியல் இருக்கிறது. அதுதான் உண்மை. என்ன விஷயம்னா, இப்போ இதில் என்னென்னா, திரு எம்ஜிஆர் ஜானகி அவர்கள் எப்பயுமே லைம் லைட்டில் இருந்தவங்கல்ல. நான் ஒரு அரசியல் நோக்கராக, ஏன்னா அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, அதில் நான் ரொம்ப மூக்க நுழைக்கிறது என்னுடைய பண்பும் இல்லை, அது சரியானதும் இல்லை. அவங்க ஒரு லைம் லைட்டில் வராமல் எம்ஜிஆருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர். அவரை எல்லாரும் சேர்ந்து தான் முதலமைச்சராக ஆக்குனாங்க. 24 நாள் முதல் பெண் முதலமைச்சர் தமிழ்நாடுன்னு ஒரு ரெக்கார்டை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இல்லை என்ன விஷயம்னா, தேர்தல் வரும் போகும், அந்த கட்சியினுடைய நலன் என்று வருகிற போது அவங்க ஒரு சிறப்பான முடிவு எடுத்து கட்சியை ஒற்றுமைப்படுத்திய ஒரு காலமும் உண்டு. ஓகே. ஆனால் அவங்களுடைய சமூக சேவை அப்படின்னு வரும்போது இன்றைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. காது கேளாதவர் பள்ளி, எம்ஜிஆர் பள்ளி, அதே மாதிரி ஜானகியின் பேரில் இருக்கிற கல்லூரிகள், இதெல்லாம் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல் முற்றாக விலகி துண்டித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சமூக பணிகள் என்கிற நிலைக்கு போனவங்க. அதற்கு பிறகு அதிமுகவினுடைய அந்த பொதுச் செயலாளர்னு வர்றது தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்போ அதோடு முடிந்து அதுக்கு பிறகு வருகிறார்கள். இப்போ நீங்கள் எம்ஜிஆரோடு கூட இருந்தவங்க அதுக்காக உங்கள் கட்சியின் சார்பில் நீங்கள் கொண்டாடுறீங்கிறத நான் சொல்லலை. ஆனால் என்ன வருதுன்னா, இந்த நேரத்தில் அதை தூக்கி பிடிப்பது ஒன்று அரசியல் இருக்கலாம். திரு எடப்பாடி அவர்கள் இணைந்த ஏற்கனவே பிரிந்திருக்கிற அந்த அணிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் தேவை, ஒரு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில். ஆனால் அந்த கருத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்கல்ல, நீக்கப்பட்டவர்கள் தான், அதில் மறுபரிசீலனைக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஓகே. நீக்கப்பட்டவர்கள் தான் சொன்னாரு. ஆனா அவர்களாக இணைந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப மற்றவங்களுக்கு இப்ப நீங்க அவங்களுக்கு யாரு வரக்கூடாதுங்கிறது என்ன இருக்கலாம், பலர் இன்னும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வந்தா கூட சேர்க்கலாங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்கலாம். அப்ப அவங்களுக்கும் அந்த தேவை இருக்கிறது. இவங்களும் அந்த ஒருங்கிணைந்து கட்சியோட இணையணும் அப்படிங்கிற பார்வையில தான் இவங்களும் செயல்பட்டு இருக்காங்க. இது பிரச்சனை எங்கே வருதுங்கிறத மைய புள்ளியை மட்டும் நான் சொல்றேன். இவங்க 2 பேருக்குமே இது கசப்பான உண்மை, ஆனா சொல்ல வேண்டிய அரசியல் தேவை இருக்கு. குரங்கு அப்பங்க பிச்சை கதையா பாஜகன்னு ஒரு கட்சி உள்ள நுழைந்து அதிமுக ஒற்றுமையாக இயங்கிய அந்த அமைப்பை இப்படி சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. நீங்க முறைப்படி யாரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இன்றைய முதலமைச்சர் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து யார பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க? செல்வி சசிகலாவை. அந்த செல்வி சசிகலா மன்னிக்கணும் ஜெயலலிதா ஒரு பேர் வந்ததுனால மன்னிக்கணும், இது ஒன்றும் அரசியல் இல்லை. திருமதி சசிகலா அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ அந்த சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் கட்சி இன்டாக்டா தான் இருந்தது. பாஜக அப்போ என்ன நுட்பமான அரசியல் வைத்தது? யாருனாலும் வரலாம், ஆனால் திருமதி சசிகலா வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப இருந்தது. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இடியை பற்றி பேசுகிறோம், ஆனால் இடி அப்பயே வேலையை காமிச்சது. இன்னைக்கு நாங்கள் சிபிஐ பற்றி பேசுகிறோம், அப்பயே அவர்கள் வேலையை காட்டினாங்க. சிறைக்கு அந்த ஊழல் வழக்கம் இருந்தது, சிறைக்கு போனாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். சரி, அப்போ அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஓபிஎஸ் வேற ஒரு அணியில் இருந்தார், தர்ம யுத்தத்தை துவக்கினாரு. தர்ம யுத்தமும் இவரும் சேர்ந்து அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள நீக்கினாங்க. ஓகே. அப்போ கட்சியினுடைய ஒற்றுமை, கட்சியினுடைய ஒருமைப்பாடு அப்படின்னு வர்ற போதே இவ்வளவு பிரச்சனைகள், இதற்கு யார் பின்புலத்தில் இருந்தது? சரி, அப்போ நீங்கள் அதை தான் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள். ஓகே. ஆனால் எத்தனை கட்சி சின்னாபின்னமாக இருக்கு பார்த்தீங்களா? கூட இருந்த பாவத்துக்காக சிவசேனை எத்தனை தாக்குதலுக்கு ஆளாக இருக்கு பார்த்தீங்களா? சரி. ஒரிசாவில்
பிஜு ஜனதாதள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. சரி. அவங்களுக்கு என்ன வந்தது, ஒரே ஒரு தவறு, எல்லாவற்றிலும் ஆமாஞ்சாமி போட்டு தலையாட்டியது காரணமாக பாரதிய ஜனதாவுடைய அந்த பாசிசம் சொந்த கட்சி மட்டும் இல்ல, ஆதரவு தரக்கூடிய கட்சிகளையும் உடைக்கும். அதுதான் இப்ப அந்த பிளவை அதிமுக உணர்ந்திருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி அது யாரோ ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டதுனாலும் அதை அதிமுக உணர்ந்திருக்கிறது. ஒன்றிணைப்பதற்கோ அல்லது இன்னும் வலிமைப்படுத்துவதற்கோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு நீட்சி இந்த நூற்றாண்டு விழா, அவருடைய பேச்சு அப்படின்னு அதை பார்க்க கூடாது. நூற்றாண்டு விழாவில் எல்லாரும் இணைச்சு நடத்திருந்தா அந்த பிரச்சனை இல்ல, தனித்தனியாக தான் நடத்தப்பட்டிருக்கு. இவங்க நடத்தவே இல்லை, அவங்க நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப நூற்றாண்டு விழாவின் மூலம் அது என்ன சொல்ல வருகிறார்கள்னா, ஏற்கனவே அதிமுக சட்ட ரீதியாக அவங்கள்ட்ட தான் இருக்கு, நீங்க லீகலா அவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்ப அதிமுக இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிட்டு இருக்கு, வேற யாரையும் நான் விடமாட்டேன் என்கிற ஒரு செய்தியும் அதுல இருப்பதாக நான் கருதுகிறேன். அப்ப இதனுடைய இது என்னன்னா, இது மாதிரியான நூற்றாண்டு விழாவிலாவது முக்கியமான தலைவர் விட்டு மற்ற எல்லாரும் நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த அப்பீல விட வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு ஒரு கட்சி.